Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து தக்காளி ரசம் தான் வந்து இப்போ நீங்க வந்து பார்க்க போறீங்க. சோ வாங்க பார்த்துடலாம். ஸோ தக்காளி ரசம் இதில் என்ன இருக்குன்னு கேட்குறது தெரியுது. பொதுவாக ரசம் வைக்கும்போது மேக்ஸிமம் வந்து எல்லாம் வந்து அந்த புளி தான் போட்டு வந்து ரசம் வைப்பாங்க. இன்றைக்கி வந்து நான் ரசம் ஒரு சின்ன துண்டளவு கூட புளி சேர்க்காம தக்காளி மட்டுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து 2 நல்லா பழுத்த தக்காளியாக அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பொதுவாக ரசத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி நல்லா வந்து கையில் பிசைஞ்சு நல்லா அந்த சாரெல்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு விட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து இந்த மாதிரி ஊற விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா 3 எடுத்திருக்கேன், சீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், மிளகு வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அப்புறம் கட்டி பெருங்காயம். சீரகம் வந்து ரசத்துக்கு வந்து நான் ஒரு டிப் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பொதுவாக வந்து சீரகம் நீங்கள் ரசத்துக்கு அரைக்கும் போது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, நிறைய சேர்த்திங்கன்னா மிளகுக்கு சில பேர் ஈக்குவலாக வந்து சீரகம் போடுவாங்க. மிளகு 3 ஸ்பூன் போட்டால் சீரகமும் 3 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்குனா போடுவாங்க. பட் அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கசப்பு தட்டிடும். ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் ரசத்துக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிடி பெருங்காயம் ரொம்ப வாசனையாக இருக்குது. கொஞ்சமான அமௌண்ட்டே சேர்த்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து நான் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி ஒரு பஞ்சாக வந்து எடுத்திருக்கேன். இது கூட வந்து இஞ்சி பூண்டும் வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு துண்டளவுக்கு இஞ்சியும் ஒரு பூண்டு ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டளவுக்கு எடுத்திருக்கேன். தோலை சீவிட்டு இந்த மாதிரி நச்சு அதில் சேர்த்துக்கிறேன். ரசத்தில் சில பேர் வந்து இஞ்சி சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் இஞ்சி சேர்த்து பாருங்கள், ரசம் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி கூட எனக்கு வந்து இந்த ஃப்ளேவர் பிடிக்கிறதால ஒரு பஞ்ச் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட விருப்பம். நீங்கள் வந்து கொத்தமல்லி வந்து சேர்க்கறது வந்து உங்களோட விருப்பம். பட் சேர்த்தா நல்லாயிருக்கும், இன்னும் அதிகமாக சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப மைய அரைக்காதீங்க, கொஞ்சமாக இந்த மாதிரி திப்பியாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளியில் அதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். குண்டான் பார்த்ததும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம சரவணா ஸ்டோர் ஷாப்பிங் வீடியோவில் இந்த குண்டானை காமிச்சிருப்பேன். ரசகுண்டான் இப்போ இதில் தான் நான் வச்சிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், பிளேலிஸ்ட் ஷாப்பிங் வீடியோவில் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்கும் போது இதை பார்க்கலாம். இப்போ ரசத்தை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ அதில் வந்து நம்ம கடுகு வந்து சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் வானலியில். ஸோ கடுகு போட்டு பொரிஞ்சதும் சிம்மில் வச்சுருங்க, ரொம்ப வந்து புகை வரும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து கரைச்சி வச்சுருந்த ரசத்தை வந்து பொரிச்சு வைக்கணும். நீங்கள் இந்த மெத்தடில் ரசம் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புளி சேர்க்காமல் வெறும் தக்காளி மட்டுமே பிசைஞ்சு நீங்கள் வந்து ரசம் வச்சு பாருங்கள். இப்போ இது நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொதி வந்ததும் இறக்கிடுங்க. ரசம் வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. மைல்டாக வந்து கொதிச்சு வரும்போது நீங்கள் இறக்கிடணும். நீங்கள் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் அரைக்கும் போதே போடணும், மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக சைடில் வந்து கொதிச்சு வரும்போது நம்ம இதை இறக்கிடலாம். ஸோ அப்போ வந்து பார்ப்போம். ஸோ ரசம் பாருங்கள் இந்த ஓரமாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு நல்ல ஒயிட் ரைஸை குழச்சி இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சளி கிளியெல்லாம் பறந்து போயிடும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து லைட்டாக கோல்டு வந்தாலே எல்லாம் வந்து கொரோனான்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க. வீக்லி ஒரு 2 or 3 times ஆகுது இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிளகு சீரகம் பெருங்காயம்லாம் போட்டு செய்கிறதால ஜீரணத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சரவணா ஸ்டோர் குண்டானில் ரசம் வச்சாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பாய்.